தற்காப்பு அமைச்சு மற்றும் கல்வி அமைச்சு ஒருங்கிணைப்பில் அடுத்த ஆண்டு தொடங்கும் PLKN 3 தேசிய சேவை பயிற்சியை மேற்கொள்ள பள்ளிகளில் கேடட் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். தேசியம் மீதான மன்றத்தின் நிர்வாக வாரிய கூட்டத்தில் அம்முடிவு எடுக்கப்பட்டதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். துணை பிரதமர் டாக்டர் ஃபடிலா யூசுப், உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஜாம்ரி அப்துல் காடிர், கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடெக் உள்ளிட்டோர் அக்கூட்டத்தில் பங்கேற்றனர். PLKN 3 பயிற்சி திட்டம் கவனமாகவும் கால மாற்றத்திற்கு ஏற்ற அணுகுமுறையிலும் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அக்கூட்டத்தில் தாம் அறிவுறுத்தியதாக அவர் சொன்னார். ஒவ்வொரு மலேசியருக்கும் மிகவும் முக்கியமான தேசத்தின் அர்த்தத்தை பற்றிய புரிதலையும் உணர்வையும் கட்டி எழுப்புவதற்கான திட்டத்தின் மேம்பாடு குறித்தும் பிரதமருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அத்திட்டத்தின் வாயிலாக வாழ்க்கையின் தடைகளை தாங்கக்கூடிய மற்றும் பொறுப்பான மலேசிய குடிமக்களாக நாட்டிற்கு பங்களிக்கக்கூடிய இளம் மலேசிய தலைமுறையை உருவாக்க முடியும் என்றார் அவர். PLKN 3 அமலாக்கத்தை சோதனை செய்து பார்க்கும் வகையில் ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கி 2 வாரங்களுக்கு 200 ஆண்கள் தன்னார்வ முறையில் பயிற்சியில் ஈடுபட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது.